தேவநாயகத்தில் கிருஷ்ணா ஜீவிக்கிறார். நம்முடைய தேவநாயகத்தில் கிருஷ்ணா அரசாடுகிறார். 55வது கல்வி ஜெயந்தி விழாவை என்ன செய்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி ஜெயந்தி விழாவுக்கு முன்பாக நமக்கு ஒரு பாவ நிவாரண நாள் வந்து ஒரு நாளை செய்கிறோம், ஆசிரிக்கிறோம். அது 7ஆம் மாதம் 10ஆம் நாள். அந்த நாளிலே சபையாளர்களால் ஒன்று கூடி வர வேண்டும் என்று தேவையராமத்தை நாம் செய்கிறோம், படிக்கிறோம். ஆகவே பாவ நிவாரணம் என்றால் என்னவென்பதை நாம் என்ன செய்திருக்கிறோம். பாவ நிவாரண நாள் 10/7/2005 அன்று ஆசிரியர் அவர்கள் கொடுத்த செய்திகளை என்ன செய்திருக்கிறார்கள், நமக்கு விளக்கியிருக்கிறார். பாவ நிவாரணம் என்றால் தேவனோடு ஒப்புரவாகுவது. இந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில அந்த செய்திகளை என்ன செய்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு காரியமானது சத்தியம் என்பது வேறு, உண்மை என்பது வேறு. நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னது, நாம நிறைய காரியங்களை கிரகித்து பேசுகிறோம். சத்தியம் என்பது வேறு, உண்மை என்பது வேறு. உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா உண்மை என்பது மாறுபடக்கூடியது. உண்மை என்பது என்ன இருக்குது, சத்தியம் என்பது மாறாதது. நான் அதான் சொல்லுவேன். இது எப்ப நான் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், ஆசிரமத்தில் இருக்கும்போதே. ஆசிரமத்துல சாலமோன் பிரதர் இருந்தார், மணி எல்லாம் அடிப்பார் அவரு. அவர் ஐயா மகிமைப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவர் அங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல படுத்திருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஐயா வந்து என்ன செஞ்சாரு, காலையில நான் எழும்ப லேட் ஆயிட்டு, மணி 4:30 ஆயிட்டுன்னு நீ எந்திரிச்சு மணி அடிக்கலான்னு ஐயா என்ன செஞ்சாரு, எழுப்புனாரு. நான் எந்திரிச்சு பார்த்தேன், ஐயா எங்க போனாங்க, மெயின் பில்டிங்க பார்த்து ஐயா நடந்து போனாரு அப்படின்பாரு. அப்ப என்னவோ அவங்க என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள், அவர்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள், நான் பார்த்தேன் ஐயா உயிரோட தான் இருக்காரு, ஐயா மெயின் பில்டிங்ல தான் இருக்காருன்னு சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க முயற்சி செய்கிறாரு. நான் அப்பதான் சாலமோன்றதுக்கு நான் சொன்னேன், ஐயா நீர் சொல்றது உண்மை, நான் நீர் பார்க்கவே இல்லை, நீர் பொய் சொல்றீங்கன்னு நான் என்ன செய்ய முடியாதுமா, சொல்ல முடியாது. ஆனால் சத்தியம் அது அல்ல. சத்தியம் என்ன சொல்லுகிறது, மகிமையடைந்த மனுஷகுமாரனை நீங்கள் மறுபடியும் பூமியிலே பார்க்க முடியாது. அது பிதாவின் ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா, பிதாவின் ஸ்தானம் என்பது காணக்கூடாத தேவனுடைய ஸ்தானம். அதுக்கு பிறகு கடவுளை யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவங்க என்ன நம்ம பாக்குறோம், இவங்க சாதாரணமா ஐயாவை என்னதான் நினைக்காங்க, இன்னமும் அதே மனுஷனா தான் நினைக்கிறாங்களே ஒழிய அவர்கள் என்ன செய்யற தேவனாக பார்க்கவில்லை. அதே மாதிரிதான் நீங்க மனிதன் சந்தனிலே கால் வைத்த நாடு என்பது என்னது, உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு முழு உலகம் சொல்லிச்சு, அதை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நம்புறாங்க. ஆனா அது இங்க இல்லைன்னு சொல்லலாம், அது நினைக்கிறது மாறுபடக்கூடியது. ஆனால் சத்தியம் என்பது ஒரு நாளும் மாறாதது. அப்ப சத்தியத்தை சொல்றதுக்காக நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்யறோம், ஒரு உதாரணமாக சொல்றோம். மனிதன் சந்தனிலே கால் வைத்த நாளிலே கடவுள் பூமிக்கு இறங்கி வந்தாருன்னா நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அது எதுக்குது, அது ஒரு உதாரணம் தான். அது மாறுபடலாம், உண்மை என்பது மாறுபடலாம். நம்ம அதான் அடிக்கடி சொல்றோம். அப்ப பாவ நிவாரணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல, அதாவது இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட்ட காலகட்டத்துல நல்லா புரிஞ்சுக்கிடணும். பாவ நிவாரணம் என்பது பல நிலைகள்ல பல காலங்கள்ல மாறுபடுது. அது நல்லா புரியணும். மோசே நாட்கள் அது என்னது, ஒரு ஆட்டையோ மாட்டையோ பலி செலுத்தி என்ன செய்யறாங்க, அவங்க பாவ நிவாரணம் பண்றாங்க. அவங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதுக்கு, அவங்களுடைய மனநிலையை சரி பண்றதுக்கு அந்த பாவ நிவாரணம் என்ன செஞ்சது, தேவைப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தின் காலத்துல எப்படி என்ன சொல்றாரு பாவ நிவாரணத்துக்கு, சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தின் காலத்துல பாவ நிவாரணத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாரு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்பது, அதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், மற்றவருடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு பலியாகலன்னு சொல்லும் போது நம்முடைய இயேசுவின் ரத்தம்ங்கிறது என்னது, நம்மகிட்ட உள்ளவங்களே கேட்கிறாங்க என்னது, அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் யூதாஸ் ரத்தத்தை தான் நம்ம சுவாசிச்சு இருந்தோமாக, அதை வெளிப்படுத்துறது. அது என்னது, உடன்படிக்கையின் ரத்தம் தானே ஒழிய என்னது இல்லை. இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சிவப்பு கலர்ல ரத்தம் இல்ல, அது உடன்படிக்கையின் ரத்தம். அது அப்ப அவர் இந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள காலம் வரும்போது அது ஒரு பஸ்கா பண்டிகையா இருக்கிறது. அப்ப அவர் எல்லாரையும் என்ன செய்யறாரு, வர வைக்கிறாரு.
அவங்களோட சேர்ந்து அவர் என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னது? அப்ப அவர் அப்பத்தை எடுத்து, இது என்னது, என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது மெய்யான போஜனமாக இருக்கிறது, இது உங்களுக்கு பாவ நிவாரணத்துக்கான என்னது இருக்கு, மெய்யான போஜனம். அதே விதமாக திராட்சை ரசத்தை எடுத்து என்ன செய்யறது, பாவ நிவாரணத்திற்கான மெய்யான பானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் பாவ நிவாரணத்துக்கான என்னது இது. இன்னொரு காரியம் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நீ பலிபீடத்தினிடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வரும்போது என்ன சொல்றாரு, முதலாவது சொல்லுங்க, உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து, அப்பதான் அது என்ன செய்யப்படும், அங்கீகரிக்கப்படும் சொல்றாரு. அது பரிசுத்த ஸ்தலத்தின் காலம். இப்ப இன்னைக்கு நாம நிக்கிற இடம் மகாபுர ஸ்தலத்தின் காலத்தின் செய்திகளை தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லும் போது, இந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துல பாவ நிவாரணம்ங்கிறது என்னது, இன்னும் கிறிஸ்துவ சிந்தி உள்ள மக்கள் என்னதுதான் பாவ நிவாரணம்னு சொல்றாங்க. சொல்லுங்க, சகோதரனோடு ஒப்புரவாகிற நிலையை தான் பாவ நிவாரணம்னு சொல்றாங்க. மகாபுருஷத்துக்கிட்ட வரும்போது அதுக்காக சகோதரனோட ஒப்புரவாக வேண்டாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அர்த்தத்துல நம்ம பேசல. நாம அந்த நிலையை கடக்கிறோம், அதான் விஷயம். அங்க நமக்கு என்னது இல்ல. சகோதரனோட பிரச்சனை எதுக்கு வருது சொல்லுங்க, எப்படி பிரகாரத்தின் நாட்கள்ல இவன் சொத்து அவன் சொத்து, இவன் மாடு அவன் மாடு, அது இதுன்னு ஒவ்வொருத்தரும் இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காரியத்தினால அவங்களுக்குள்ள என்னது வரும், பிரச்சனைகள் வந்திருக்கும். அதே மாதிரி பரிசுத்தத்தின் காலத்துல இந்த ஊழியம் அந்த ஊழியம், அவன் ஊழியம் இவன் ஊழியம், பர்னபா ஊழியம், இது பவுல் ஊழியம், இது பேதுரு ஊழியம்னு விதவிதமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கலாம், வேற்றுமைகள் பிரச்சனைகள் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா மகாபுருஷத்துல காலத்துல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் ஊழியம் உன் ஊழியம், ஏன் சொத்து ஓன் சொத்து அப்படிலாம் ஒண்ணும் என்ன இல்ல இல்ல. இங்க கடவுளுக்காக இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல மனிதன் கடவுளோடு ஒப்புரவாகுவது என்பது எந்த இடத்துல என்னதான் செய்யணும், அவன் நேரடியாக எப்படி கடவுளோடு ஒப்புரவாகுதுங்கிறதுக்கு தான் பாவ நிவாரணம். இன்னைக்கு எதுக்கு பாவ நிவாரணம் இல்ல, காணிக்கை செலுத்துறதுக்கோ எப்படி அல்லது ஆசீர்வாதத்துக்காகவோ பாவ நிவாரணம் அல்ல. அதான் நம்ம திருப்பி திருப்பி குறிப்பிடுறோம். அந்த இடத்துல நல்லா நாம சொல்ற செய்தி என்னன்னு தெளிவா புரியணும்னு சொன்னா, பிரகாரத்தின் காலத்திலே கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்துக்காக மக்கள் பாவ நிவாரணத்தை என்ன செஞ்சாங்க, செய்தாங்க. அப்ப இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன பரிகாரம், அதுக்கு அவங்க வளர்க்கிற ஆடு மாடுல பிரதானமானத தலையீட்ட கொண்டு போய் அவங்க என்ன செய்யணும், அங்கே பலியாக செலுத்தி அதன் மூலமாகத்தான் அவங்க என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தின் காலத்திலே அவர்கள் சகோதரரோடு ஒப்புரவாவதன் மூலமாக, சகோதரோடு ஒப்புரவாவதுன்னா என்னது, அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒப்புரவாகுதலின் மூலமாக ஐக்கியமாகறாங்க. அது மூலமாக அவங்க ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, பெற்றுக்கிறாங்க, பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்ப நாம இருக்கிற இடம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தின் காலம். அதாவது மனிதன் இழந்த அந்த நிலையை, அந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய காலம். இன்னைக்கு வந்து எந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாவ நிவாரண நாள் என்னது, 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ நிவாரணம் என்ன செஞ்சாங்க, சபையார் எல்லாரும் கூடி வந்தாங்க, பலி செலுத்தினாங்கன்னு கதை சொல்லிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. இது அதற்கான நாளோ காலமோ வேலைகளோ அல்ல. அது இன்னைக்கு என்னது இல்ல, ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ சரியா இருக்கியா, நான் சரியா இருக்கியா, அவா சரியா இருக்கியா, எப்படி என்ன கிருபாகரன் என்ன நித்யானந்தன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற காலமே இல்ல. பயப்படவே வேண்டாம். இங்க எப்படி அறிவுரை சொல்ற காலமெல்லாம் இல்ல. காலம் எங்க போயிருச்சு. ஆனா நித்யானந்தோட அந்த தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசிப்போம், கொஞ்சம் வாசிக்கினேன். காலம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இது நமக்கு மட்டும் இல்ல, உலக மக்களாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுடைய நிலைகளும் அதான் தான் இருக்கு. எல்லாரும் என்ன செய்தான், எல்லாத்தையும் மனம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல, ஐயோ அம்மா இருக்காங்க. வாசிக்க பார்ப்போம். நித்யானந்தத்தை தான் வாசிக்க சொன்னேன், அவனுக்கு தான் பொருத்தமா இருக்கும்னு தான் வாசிக்க சொல்றேன். அதை யார கிருபா வாசிச்சனாலும் சரியா வராது, ஆதேச வாசிச்சனாலும் சரியா வராது. 2 பேர்ல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியாரையும் பணப்பிரியாரையும் வீர்மைக்காரரையும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவராயும் தாய் தகப்பன்மாருக்கும்
கீழ்ப்படியாதவர்களையும் நன்றி அறியாதவர்களையும் பரிசுத்தமில்லாதவர்களையும் நன்றி அறியாதவர்களாயும். நீ வாசிக்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன அது என்னமோ அவன் பாட்டுல என்னமோ சொன்னான்னு சொல்லி போயிருவாங்க, காதல் விளையாதுன்னு சொல்லுவான். அதே திருவாரம் கட்டாயம் சொல்லுவான், காலையே விளையாட அவன் என்ன வாய்ச்சான் அவன் யாரு என்னன்னு போயிருவான். சொல்லு. நன்றி அறியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும். சுவாபம்னா என்னது? சுவாபம்னா என்னது? நாய்க்கு ஒரு குணம் இருக்கும், நரிக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான மனிதன் என்ன செய்யும் நேசிக்கும். அது மாதிரி மனுஷனுக்குன்னு ஒரு சுவாபம் இருக்கு. அந்த சுவாபமும் என்ன செஞ்சிருச்சு அவனுக்கு? இப்ப கிறிஸ்துவம் கடைசி நாள் இனிமேதான் வரும், இயேசு கிறிஸ்து இனிமேதான் வருவார்னு இருக்கான். நமக்கு கடைசி நாள் ஆல்ரெடி என்ன செஞ்சு போச்சு, எண்டுக்கு வந்துட்டோம். இப்பவுமே என்ன செய்யலாம், பூமி தலைகளை சுத்துங்க, பூமி அச்சு மாத்தி சுத்துதுங்க, என்னென்னமோ சொல்றான். எப்படி இப்படி அழிஞ்சிருமா அப்படி அழிஞ்சிருமாங்க. சீக்கிரத்துல அழியக்கூடிய 5 நாடுகளை இவைங்கிறான். பூரா இன்னைக்கு என்னது, செல்போன் நம்ம கையில வந்துருச்சு, பூரா பாத்துட்டு இருக்கோம் டெய்லி. சொல்லு. சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும். இணங்கிறதுன்னு என்ன? இப்ப ஒரு மாட்டை நீ வண்டியில பூட்டி பழைக்கிறதுன்னா அது என்ன செய்யணும், தன்னாலே வண்டியை தூக்கின உடனே அந்த தூக்கின உடனே அப்படி வந்து இணங்கி தலையை கொடுக்கும். இணங்காதவங்க என்ன செய்யாது, பிரித்தி அச்சிட்டு ஓடும். அதுக்கப்புறம் மாட்டை பிடிக்கிறது கஷ்டம். அவதூறு செய்கிறவர்களாயும் செய்யாதவர்களாயும் இல்ல, செய்கிறவர்களாயும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இந்த காலத்துல இப்படிதான் படிப்பான்னு எனக்கு தெரியும். படி. எனக்கா வேதத்தை வாசிந்தா தானே உங்களுக்கு அதை பத்தி சடச்சடன்னு தெரிய போகுது. நாங்கெல்லாம் வேதம் வாசிக்கும் போது உன் வயசுல எல்லாம் எப்படி வாசிப்போம் தெரியுமா? படி. அவன் ஆதியம் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அவன் பெரிய பெருமை பீத்திக்கிறாரு, இவதான் பெரிய வார்த்தாளாகும் அப்படிமா. எப்படி சொல்லு. இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் பொறுமை இல்லாதவர்களாயும். அப்படியே இருக்க. கொடுமை உள்ளவர்களாயும். கொடுமை உள்ளவர்களாயும். நல்லவரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும். எனது ஒரு தப்பை செஞ்சா என்னையா, இப்ப என்ன செஞ்சாதான் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க, துணிகரமா செய்யறாங்க. இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் கடனை மறுதளிக்கிறவர்களாயும். நிக்கும், கவலைப்படாது தம்பி, அவசரம் பைய வாசி இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீர் விட்டு விலகு. சரி, இது எதுக்கு நம்ம வாசிக்கிறோம்னா, இத பத்தி ஏற்கனவே ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கடைசி அவர் கொடுத்த செய்திகள்ல என்ன செஞ்சிருக்காரு, அதை மீன் பண்ணியிருக்காரு. இனிமேல் உலகம் இப்படித்தான் இருக்கும். யாரையும் போய் என்ன செய்யாதான்ட்டாரு, என் பிள்ளைய திருத்த போறேன், மகளை திருத்த போறேன், மகளை திருத்த போறேன். ஏன் உலகம் இப்படித்தான் இருக்கும். இனிமே யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அதான் சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை ஐயா இனிமே உலகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்னது வேதத்துல இருக்கிற மாதிரி சொல்லாம, இல்ல 2000க்கு பிறகெல்லாம் உலகம் பாரு, நல்லா எல்லாத்தையும் பணம் வந்துடும், நிறைய வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கம்பெனி வந்துடும்னா என்ன சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்க ஆளுகள். அப்படி எச்சரிக்கை கொடுத்துமே ஒருத்தர் என்ன செய்யல, கேட்கல. ஆனா ஏதாவது நடக்குதா பாத்தீங்களா நீங்க? எல்லாரும் பயம் காட்டுறாங்க, பஞ்சம் வரப்போகுதுன்னா. ஆனா இப்பதான் நிறைய சாப்பாடு விதவிதமா என்ன செய்யுது. அப்ப இது என்னது, ஏமாத்துறாங்களா நம்மள? இப்பதான் எல்லாம் என்ன செய்யுது, பணம் எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ஆனா என்ன இல்ல, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி யாரும் ஜனங்கள் என்னவா இல்லை. இன்னைக்கு மிக மோசமான நிலையில இருக்காங்க. எங்க பார்த்தாலும் என்னதுதான், பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. பூமி எப்படி நிறைஞ்சிருக்கான், கொடுமையினால் நிறைந்திருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன உட்காரமா, அப்ப என்ன பாக்குறோம் இன்னைக்கு, இந்த பாவ நிவாரணம் என்பது எங்க இன்றைக்கு கடவுளோடு வார்த்தையானவரோடு மனிதன் என்ன செய்யறது, இணையறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக இணையறது இல்ல, தங்களுடைய தேவைகளுக்காகவோ அல்லது ஊழியம் பண்றதுக்காகவோ இல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் அதுதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிக்கணும். நீங்க பிரகாலத்தின் காலத்துல அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அல்லது தடையா இருக்கும் போது அவங்க பிரதம ஆசிரியர் மூலமாக ஒரு பலியை செலுத்தி அவங்க ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க, பெறாங்க. நல்லா கவனிக்கணும்.
இதே பரிசுத்த ஸ்தலத்தின் காலத்துல என்ன செய்யறாங்க, அவங்க ஊழியக்காரனா இருக்காங்க, ஒரு அற்புதம் நடக்கு, உடனே என்ன செய்யறாங்க, ஓ இயேசு ஜீவிக்கிறார், என்ன செய்யறாங்க, அப்படி உற்சாகமா இருக்கான். நடக்கலன்னு என்ன செஞ்சிடறாங்க, என்ன செய்யறாங்க, சோர்ந்து கொள்றாங்க. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை என்ன தவறு இருக்கிறது எங்களிடத்தில். அதுதான் பாவ நிவாரணம். நல்லா கவனிக்கணும். பாவ நிவாரணம் எதுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு கண்டு விசுவாசிக்கிற நிலையில அவங்களுக்கு எதுவும் என்ன செய்ய மாட்டேங்குது, சம்பவிக்க மாட்டேங்குது. எப்படி, எந்த அற்புதமும் நடக்க மாட்டாங்க, எதுவும் நடந்த மாதிரி தெரியல, தீர்க்க தரிசனம் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல. உடனே என்ன செய்யறாங்க, உடனே இன்னைக்கு அந்த பாவ நிவாரணத்துக்கான செய்திலாம் யார்ட்டையும் கிடையாது. மொத்தத்துல ஒரே வார்த்தை இயேசுவை ஏத்துக்க, அது என்னதுன்னு தெரியாது, அதுக்கு விளக்கமும் கிடையாது. மொட்டையா இயேசு ஏத்துக்கிட்டு நீ உனக்கு வீட்டுல என்ன செஞ்சிடும், இதாயிரும், நீ அவ்வளவு சொத்தையும் வாங்கி கொடுவ, நீ அடுத்த சொத்தை பூரா வாங்கிடுவ, உன் பிள்ளை கலெக்டர் ஆயிடுவான், உன் பிள்ளை இப்படித்தான் பேசுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ உலகத்துல நீங்க என்ன பேசுறாங்க, நாம் ஐஸ்வர்யவான்களாக அவர் நமக்காக என்ன செஞ்சாரு, தரித்திரலாம். அதே மாதிரி ஒரு இருதயத்தை பணம் வரைஞ்சு அது சிலுவை போட்டா அதுக்கு அர்த்தம் என்னது சொல்லுங்க, சிலுவைன்னு போட்டாலே என்னது, அதான் ஏசுங்கிறான். என்னதான் சிலுவையை போட்டா ஏசு. அன்னைக்கு வந்தாங்க, ஏசு என்ன சொல்லியிருக்காரு, ஐயா சொல்லட்டுமா, 70க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு, ஐயா 70க்கு முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்டு வந்தாங்க. ஒரு குரு ஒரு 2-3 பேர் வந்தாங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி சிலுவை கொலை கருவின்னு சொல்லியிருக்காரு, அதை எடுத்து நீ கும்பிடுறான்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியா உங்களுடைய ஸ்தாபனங்கள் எதுக்கு, நல்லா கவனிக்கணும் நீங்க. அடுத்தபடியா உங்களுடைய ஸ்தாபனங்கள் எதுக்கு, உள்ள பிறந்தா பேர் வைக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் கல்லறைக்கு தாண்டா நீங்க என்ன செய்றீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களால அதை எடுத்து சொல்ல முடியுமா? உறுதியா நீ கிறிஸ்துவ மதம் போய் சிலுவை இல்லைன்னு நீ சொல்லிடுவியா? நீ அவன் சிலுவையை தான் வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஏசு அல்ல. ஏசு யாருன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏசு யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே பாவ நிவாரணம் என்பது இன்றைக்கு நாம் தேவனோடு கடவுளோடு ஒப்புரவாகிறதுன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு காலைல கூட நான் இதை பார்த்துக்கிட்டு அதுல ஒரு இது என்ன வருது அப்படின்னா, ஏதேன் எங்க இருக்குன்னா ஈராக்ல இருக்கு அப்படிங்க. ஈராக்கெல்லாம் இருந்திருக்கும். அப்ப இவங்க ஏதேன்னா என்ன நினைக்கிறாங்க, ஏதேனோ ஏதோ ஒரு தோட்டம், நிறைய பழவர்க்கங்கள் இருந்தது, அப்படியே என்ன செஞ்சிருப்பாங்க, நினைச்சதை பிடிக்கி தின்னுட்டு அப்படியே சாரியா சுத்திட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏதேன் என்பது என்ன, ஏதேன் என்றால் என்ன சொல்லு தாமரை, என்னவா இருக்கும்? நீ வேணா ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்றியா, ஏதேன்னா என்னன்னு எப்படி இருந்திருக்கும் ஒரு விவரம் பாரு, கம்ப்யூட்டர் தட்டி சொல்ல. அதெல்லாம் கஷ்டமான விஷயம் இல்லையே, ரிசர்ச் பண்ண மாட்டேன். போன்ல செல்போன்ல இல்ல கம்ப்யூட்டர்ல போட்டா அது வந்துருமில்ல எல்லாமே. ஏதேன் என்றால் என்னன்னு போட்டா சொல்ல என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்ல பார்ப்போம். இன்னைக்கு என்ன காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. நாம சொல்ற யோதியனுக்கும் அதுதான் விஷயம். இதெல்லாம் தெரியாது. இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, திருவார மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க என்னமோ பிரச்சனை பண்ணாங்கன்னா தெரியல, எப்படி தாமரையே சொல்லுவாங்க, என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா தெரியல, அந்த ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கே நம்மள என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆசிரமத்துக்குள்ள போனதா போலாங்கிறது இன்னைக்கு போய் எப்படி இந்த ஏதேன்னா இதுதான் இவங்க கற்பனை பண்ணி வச்சிருக்காங்களோ, எப்படி ஏதேன்னா என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க சொல்லு, ஒரு தோட்டம், அதுல இப்படி இருந்தாங்க, இல்ல நிறைய கனிவர்க்கங்கள் இருந்தது, மரங்கள் இருந்ததுன்னு இவங்க கற்பனை பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஆசிரமத்தையும் இவங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, கற்பனைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் விஷயம். கண்டு சுவாசிக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க, இத ஒரு கற்பனைக்குள்ள, ஆமா இதுக்குள்ள வந்தாதான், இதுக்குள்ள வரலைன்னா உங்களுக்கு என்னதே கிடைக்காது, எப்படி அதை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆனா ஏதேன் என்பது என்ன, ஒரு 2 சென்ட் இடம் கூட இல்ல, வீடு இல்ல, அவ்வளவு பெரிய தோட்டம் கிடைச்சா நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும். என்ன அதுலயும் ஈராக்ல போய் விசா இல்லாம தங்கணும்னா என்னது, அங்க இருந்து என்னது இருக்கு, அதுக்குள்ள ஐப்ராத் நதி ஓடுது, எல்லா நதிகளும் அதுல இருந்தாலும் போச்சு. ஏதேன்ல இருந்து என்ன செஞ்சது பாருங்க, அதுல ஏதாவது குழு இருக்கா பாருங்க. ஏதேன் எடுத்து என்னது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலயோ 3ஆம் அதிகாரத்திலயோ இருக்கலாம், என்ன போடுறதுன்னு பாருங்க. மனிதனை உண்டாக்கி தேவநாய கர்த்தர் கிழக்கே
ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சரி. தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் ருசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இதெல்லாம் இருக்குது அதுல. சரி. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். 6 பிரிஞ்சு ஓடுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு 5 ஏக்கர் தோட்டமா இருந்திருக்கும்? 2000 ஏக்கராமா? ஏதேனா அவன் இருந்தா தான் ஓட முடியும். அது எவ்வளவு இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் வருது. சரியா? அப்ப அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஏதேன்ல போனா அப்ப கண்டு விசுவாசிகளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப என்ன சொல்றாங்க? நிம்ரோத்னு ஒரு ராஜா இருந்ததா இருக்கு பைபிள்ல. இருக்கு நிம்ரோத் இருக்கா? பைபிள்ல நிம்ரோத்னு இருந்ததா இருக்கா? அப்ப இன்னொரு வேதத்துல மற்ற என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதாம் அணிந்திருந்த உடைய நிம்ரோத் அணிந்திருந்ததுனால என்னது இருக்கு? அவனுக்கு ஒரு என்னது கிடைச்சதுங்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இயேசு சிறுவில் அறியப்பட்ட அந்த சிறுவில் உள்ள மரத்துண்டு ஒரு பாகம், இது அந்த பல்லுல ஒரு பாகம், அந்த தெரிஞ்சு விழுந்த ரத்தத்துல ஒரு சொட்டு எந்த இருக்கு, இந்த துணியில இருக்கு. இப்படி பலவிதமான காரியங்கள் என்னது, அதுலதான் அவங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என்ன செய்யறாங்க. ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இவங்க எங்கேயோ உள்ளது, எப்போ உள்ளது இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இயேசு யாரு? நான் சொல்ல வர்றது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் விளக்குறேன். தம்பி நித்யானந்து, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? இயேசு எப்பவுமோ வாழ்ந்தாரு, சரிதானா? அவரை அடிச்ச அந்த சிறுவில் உள்ள ஒரு ஆணியோ அல்லது அந்த மரத்துல உடைந்த துண்டோ உங்க கையில இருந்தா யாரு? நீங்க ஒரு ஆலயத்துக்குள்ள அப்படி ஒரு மரத்துண்டை வச்சுக்கிட்டு எப்படி, அல்லது இது இயேசுனுடைய பல்லு, எனக்கு சரியா தெரியல, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? இயேசுனுடைய பல்லுலாம் வராது. இயேசுனுடைய சிலுவை அந்த மரத்துல ஏன் பல்லுலாம் கிடைக்காதா? பல்லெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவர் உயிரோட எழுதிட்டாருட்டாங்கல்ல, பல்லெல்லாம் இருந்ததா உடைச்சிருக்க முடியலையோ? உடையும் அவருடைய சரீரத்தையும் வஸ்திரத்தை அது யூதர்கள் தூக்கி போயிட்டாங்களா? கொஞ்சம் கொடுத்தாங்களோ? பங்கு போட்டு கொஞ்சம் பிடிச்சி வாங்கிட்டாங்க. அதுல இல்ல, அதுக்கு பிறகு எழுந்திருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. சரி, அப்போ வஸ்திரத்தினுடைய ஒரு துண்டு இருக்கு. சரி, சொல்லுங்க, அடுத்து வேற என்ன இருக்கு? இயேசுனுடைய அந்த அவர் பிறந்திருந்த இடத்துல உள்ள மண்ணு. சரி சரி சரி, அப்படி ஆக அது அவர் பிறந்து இருந்த மாட்டு கொம்பு முறையில இருக்கிறது நம்ம ஜம்ஜம் கிணறு. அது ஜம்ஜம் கிணறுங்கிறது முஸ்லிம்களுக்கு. நான் அந்த இதுக்காக சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இயேசுனுடைய ஞாபகார்த்தமா எதெல்லாம் வச்சிருக்காங்கிறது தான். ஞாபகார்த்தமா வைக்கிறது 2வது விஷயம். இங்க என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை கொண்டு வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி இந்த இடம் அவருடைய பொருள் இருக்கிறதுனால புனிதமானதுன்னு ஒரு இதை என்ன செய்யறாங்க, அவங்க மீன் பண்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது அங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இங்க ஆசிரமம் வரைக்கும் நடக்குது. இது எப்படி சரிதானா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அப்ப இயேசு யாரு? இயேசு ஒரு சாகாம இல்லாத ஒரு என்னது, எப்பயிலிருந்து இருக்கக்கூடிய ஆடவர். எப்ப சிருஷ்டிப்பணும் ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்தே அந்த ஆடு இருக்காரு. அவருக்கு நினைவு சின்னம் இருக்குமா? அந்த ஆடு இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு நினைவு சின்னம்? புரியல எனக்கு. ஆடு இறந்து போனாதான் அவருடைய ஆடு இறந்து போனாதான் என்னது வேணும்? நினைவு சின்னம். நினைவு சின்னமோ இல்லை இது அவர் கேட்டு போட வேணும். அதுமே இன்னொன்னு என்ன சொல்றேன், அது எத்தனை வருடங்களுக்கு இருக்க முடியும்? அதான் சொல்றோம். உண்மைங்கிறது என்ன செய்யும்? நாளைக்கு மாறி ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு விடுமே, ட்ரெஸ் உண்மை, அவர் போட்டு ட்ரெஸ்ல வச்சு விடுமே, எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? அது குறிப்பிட்ட நாள்ல அவனுடைய தன்மை மாறி அவனுடைய இதெல்லாம் போயிரும். ஆனா கண்டு விசுவாசிக்கிற மக்கள் அதை என்ன செய்யறாங்க?
அதன் மேல் தங்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. எப்படி அது பரிசுத்தமானது, அது புனிதமானது, அது தொட்டா போதும், அது நடந்தா போதும் தான் என்ன செய்யறாங்க. நாம சொல்றது பரலோகத்தை குறித்து தியானிக்கிற மக்களுக்கு அது என்னது இல்லை. நமக்கு கிறிஸ்து என்ன செய்யல, அதுதான் அவர் அழகா சொல்றாரு. அவர்களுடைய கடவுள் என்பது என்னது? பணம். நம்முடைய கடவுள் என்பது தியாகம். அதாவது சத்தியத்தை அறியணும்னா இங்க எது தேவைப்படுது? தியாகம் தேவைப்படுது. அதான் விஷயம். அவங்க சொல்ற கடவுளை என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படுது. அதான் விஷயம். அது பணத்தை வச்சுதான் அவங்க கடவுள்ங்கிறாங்க. அவ என்ன பார்க்கிறோம்னா இன்னைக்கு அவர் நிச்சயமானவர். அவர் எப்பவும் இருக்கிறாரு. என்ன செய்யறாரு? உலகத்தின் சிருஷ்டிப்பு முதல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். புரியுதா? அப்ப அவரோட நீங்க உடன்படிக்கை ஒப்புரவாகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது அது ஒவ்வொரு காலங்கள்லயும் என்ன செய்யப்படுகிறது? அதுதான் நம்ம விளக்குறோம். பிரகாரத்தின் காலம், பரிசுத்த ஸ்தலத்தின் காலம், மகாபரிசுத்தத்தின் காலம். அப்ப பிரகாரத்தின் காலத்துல அந்த வார்த்தையானவர் எங்க இருக்கிறாரு? பிரகாரத்தின் காலத்துல எங்க இருக்காரு? அந்த ஆசாரியனோடு அல்லது தீர்க்கதரிசியோடு இருக்கிறார். அவர் நல்லா தெரிவிக்கணும். எங்க இருக்காரு? ஆசாரியனோடு அல்லது தீர்க்கதரிசியோடு இருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தின் காலத்துல யார் இருக்க? எங்க இருக்காரு? அவர் சீஷர்களோடு இருக்கிறார். இன்னைக்கு அவர் எங்க போயிட்டாரு? அவர் மகாபரிசுத்தத்தில் தன்னுடைய பழைய ஸ்தானத்துக்கு போயிட்டார். வார்த்தையானவர் ஆயிட்டாரு. இப்ப எங்க போயிட்டார்? அவரு வார்த்தையானவராகவே ஆகிவிட்டார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? தேவநீதி செய்தி, இந்த செய்திகள்ல பார்க்கும்போது இன்னைக்கு ஒருத்தர் என்ன சொல்ல முடியாது? தேவநாயகத்தை உரைக்கிறதாவதுன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நான் தீர்க்கதரிசி தேவனா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எடுத்துக்கிட்டா எவனை பார்த்தாலும் என்ன சொல்லுதான்? எவனை எடுத்தாலும் சரி நான் தீர்க்கதரிசி, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் உங்களுக்கு இது. அது மாத்திரம் இல்ல, நான் தான் தீர்க்கதரிசி யோவான், நான் போய் என்ன செய்ய போறேன்? ஆலயத்தை அளந்து கொடுக்க போறோம்னு எல்லாரும் எங்க போறான்? எருசலேமுக்கு போறான். நாங்க போய் இஸ்ரவேலை குறிச்சு அந்த காப்பாத்திர போறோம்னு. ஆமா, ஒவ்வொருத்தரும் அங்க ஒரு இடம் வாங்கி போட்டு அங்க ஒரு ஜெப கோபுரம் மாதிரி கட்டி அங்க எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இவனும் கிறிஸ்தவத்துல எனக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. எருசலேமுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க ஏதோ அவங்க உலகத்துல சாதிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப இன்றைக்கு பாவ நிவாரணம் என்பது ஏரியனுக்குள்ள என்ன செய்யறது? நுழையிறது. ஏரியன்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி தோட்டமோ ஆறு நிறைந்த இடமோ கனிவர்க்கும் மரங்கள் நிறைந்த இடமா இல்ல. ஏரியன்கிறது என்னது? வார்த்தையானவர் இருக்கிற இடம் தான் ஏரியன். எது? ஏரியன் எங்க இருக்கு? வார்த்தையானவர் இருக்கிற இடம் தான். அததான் ஆசிரியர் நீங்க செய்தியை பைபிளை மாத்தி எழுதுங்க. இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம மறுபடியுமாக ஏரியனுக்குள்ள நிலைக்கிறோம். இன்னைக்கு ஏதேனுக்குள்ள நுழைஞ்ச என்ன நடக்குது? அங்கே கண்கள் என்ன செய்யப்படுகிறது? ஆதாமுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய கண்களானது என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. வார்த்தையானவர் யாருங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? அறிகிறோம். வார்த்தையானவரை அறிகிற இடம் தான் ஏதேனை ஒழிய எது ஏதேன் இல்ல. ஆமா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க? உண்மையிலேயே உண்மை சத்தியத்தை சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? அத இன்னைக்கு எப்படி அதெல்லாம் கிடையாது இதுதான் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? அதை முயற்சிக்கிறதுக்கும் சத்தியத்தை தடை செய்யறதுக்கும் முயற்சிக்கிறாங்க. அதுதான் என்ன செய்யறாங்க? சத்தியத்தை தடை செய்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு அப்போ அந்த காலத்துல பலி செலுத்தனா யார் மூலமா போனாங்க? ஒப்புரவாகிறதுக்கு மீடியேட்டரா யார் இருந்தா? பிரதான ஆசாரியர். பரிசுத்த ஸ்தலத்தின் காலத்துல யார் இருக்காங்க? சீஷர்கள். சீஷத்து அழைப்புல வந்தவங்க. இன்னைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு வார்த்தையானவருடைய மக்கள் தான் என்னவா இருக்காங்க? மீடியேட்டரா. இந்த இடத்துக்கு வந்தா தான் என்ன செய்ய முடியும்? கடவுள்கிட்ட பாவ நிவாரணத்தை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இந்த காரியங்களை உன்னால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு டைம் வருது, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நீ எங்க போனாலும் உனக்கு என்ன கிடைக்க மாட்டேங்க? பாவ நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது. பாவ நிவாரணம்னு என்ன? ஏதோ ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு இருக்கு, போய் பாக்குறாங்க, கிடைக்க மாட்டேங்க. கொரோனா வருது, கொரோனா வந்து ஆசிரமத்தையும் இழுத்து பூட்டியிருந்தாங்க. பாவ நிவாரணம் கொடுக்க வேண்டிய இடமே என்ன செஞ்சிருது? இவங்க சொல்ற மாதிரி பாவ நிவாரணம் கொடுக்க வேண்டிய இடமே என்ன செஞ்சிருது? இழுத்து பூட்டிடுது, தடை பண்ணிடுது. இங்க யாரும் வந்துடாது.
அப்ப உண்மையான பாவ நிவாரணம் எங்கே இல்லை? சர்ச்சில் இல்லை. சர்ச்சை எடுத்து போட்டுட்டான். மசூதிக்காரன் பூட்ட மாட்டேன்னு சொன்னாலும் அவனை கவர்மெண்ட் என்ன செய்ய வச்சிருச்சு? பூட்ட வச்சிருச்சு. பாவ நிவாரணம் ஆதிபதி சொன்னாருன்னா ஆதிபதினா என்ன, ஆதிபதினா எல்லாரும் கேட்கான் இல்லையா? ஆதிபதி மீன்ஸ் அவர் என்ன செய்யறாரு? நித்தியமானவராக ஜீவிக்கிறவராக எல்லா காலங்களிலும் இருக்கிறார். அதான் விஷயம். இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருங்கிற நிலைக்கு நாம அறிய வரும்போதுதான் நம்ம உண்மையான பாவ நிவாரணத்தை என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையானவராக இருக்கிறார். வார்த்தையானவர்னு சொல்லும்போது வார்த்தையானவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத என்ன செய்யறாரு? அவரு ஒரு காலத்துல வார்த்தையானவர் எப்படி இருந்தாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். அதே வார்த்தையானவர் எப்படி இருக்காரு? வார்த்தையானவர் அவதார புருஷனாகவும் இருக்கிறார் மாம்சத்துல. சொல்ல புரியுதா? அதைத்தான் விளக்குறார். ஒவ்வொன்றா போட்டு வைக்கிறார். வார்த்தையானவர் கர்த்தர் உரைக்கிறதாவதுன்னா என்ன, தேவனாய் கர்த்தர் உரைக்கிறதாவதுன்னா என்ன, இது ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? விளக்கம் இருக்கு. அப்ப இன்றைக்கு பாவ நிவாரணம் என்பது நீங்க சகோதரர்களோடு ஒப்புரவாகுவதோ அல்லது பூமியின் செழிப்புக்காகவோ அல்லது வியாதிக்காகவோ மற்ற காரியங்களுக்காக ஒப்புரவாக காரியங்களோ அல்ல. இன்னைக்கு மெயினான காரியம் எது? இன்னைக்கு மனிதன் வார்த்தையானவரோடு அந்த ஏதேனில் என்ன செய்யறது? ஏதேனுக்குள்ள போறது. ஏதேனுக்குள்ள நுழைவதன் மூலமாக மனிதனுக்கு என்ன செய்யப்படுகிறது? சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையானது என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. சத்தியம் திறக்கப்படலைன்னா நீங்க எதுலதான் இருப்பீங்க? நிழல்ல தான் இருக்க முடியும். உங்களால என்ன செய்ய முடியாது? ஒளிக்குள்ள அது என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியாது.